சார், டிவிக்கோட மாநாடு 2ஆம் கட்டமாக மதுரையில் நடக்க போது சொல்லியிருக்காங்க. அது 25ஆம் தேதி. அந்த 25க்கும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, விஜயகாந்த் பர்த்டே திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் மாநாடு இருக்க போகுது? இல்லை, மாநாடு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 506 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடத்த போகிறாங்க. 2வது மாநில மாநாடு. முதல் மாநாடே அது வந்து சொதப்பலாயிடும், மழை வரப்போதும், புயல் வரப்போகும், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படிலாம் சொன்னப்போ விக்கிரவாண்டியில் வீச்சாலையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்தது தான் முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக அந்த மாநாட்டில் இன்னொரு ஒரு என்னென்னா, அது அதிகமாக 50,000 பேர் வருவாங்க, 1.5 லட்சம் பேர் வருவாங்க, இப்படிலாம் சொல்லி கிட்டத்தட்ட வட மாவட்டத்துலேருந்து கிளம்புனாங்க இல்லைங்களா. அவங்களாம் கொஞ்சம் லேட்டாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து, செஞ்சிலேருந்து, வந்தவாசிலேருந்து, செய்யாறுலேருந்து, திருவண்ணாமலேருந்து கிளம்புனவங்களாம் கொஞ்சம் லேட்டாக போய்க்கலான்னு போனவங்க அங்கங்கே மாட்டிக்கிட்டாங்க. டிராஃபிக் ஜாமில் வந்து டோல்கேட்டில் மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர், வழியில் மாட்டிக்கிட்டவங்க, அவங்க எல்லாம் ஒன்றா வந்திருந்தால் அது ஒரு பெரிய மாநாடாக இருந்திருக்கும். இந்த 2வது மாநாடு மதுரையில் வைப்பதற்கான இன்னொரு காரணம் என்னென்னா, மதுரை அவ்வளோ விஷயத்துக்கு வந்து ஒரு முன்னோடியான ஒரு நகரம். வந்து அதில் மாற்று கருத்து கிடையாது. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணமாக வந்த பொழுது மேலாடை அணிய மாட்டேன் என்று மதுரையிலிருந்து அவர் தொடங்கினார். அதே போல் வந்து காங்கிரஸ் தலைவராக ஒருமித்தமாக பெருந்தலைவர் காமராஜரை கொண்டு வந்தது வந்து திருப்பரங்குன்றம் கூட்டத்தில் தான், வந்து மதுரைக்கு தான். நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முதல் ரசிகர் மன்றம் 1950இல் தொடங்கப்பட்டது மதுரையில் தான். நீங்கள் எவ்வளோ ஏங்க வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதல்வர், அவங்களுக்கு வந்து அரசியல் ஆசையே கிடையாது. வந்து 5வது உலகத்தமிழ் மாநாடு வந்து மதுரையில் நடத்துகிறாங்க. எம்ஜிஆர் தான் அதுக்கு தலைமை. அப்போ அவங்க ஜெயலலிதா வந்தபொழுது அந்த கூக்குரலும் சத்தமும் வேற விதமாக மாறினவுடனே எம்ஜிஆர் சொன்னதான், அவர் வந்து அம்மன் கூப்பிடுவாராம். வந்து ஏன் நீ அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு முதல் விதை அங்கே தான் வந்து இது பண்ணார். அதன் பிறகுதான் அவங்க வந்து அடிப்படை உறுப்பினராக வந்து அதிமுகவில் ஆகி, அப்புறம் பொதுச் செயலராகி, அப்புறம் அசைக்க முடியாத ஒரு முதல்வராக, நம்பிக்கை நட்சத்திரமாக அதிமுகவில் இருந்தாங்க. இப்படி மதுரையோட வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர் கட்சி ஆரம்பித்து ஒத்தக்கடை, மதுரை ஒத்தக்கடையிலேருந்து தான் பிரச்சாரத்தையே தொடங்கினார். இந்த மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கான இடம்லாம் தேர்வு பண்ணி, அப்புறம் வந்து எஸ்பி அலுவலகத்தில் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு 50 கேள்வியை வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. குறிப்பாக என்னென்னா, அவங்க முக்கியமான கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மதுரையும் தூத்துக்குடிக்குமான தேசிய நெடுஞ்சாலை, அது அந்த பாரப்பட்டின்ற ஏரியா, இது வரைக்கும் எந்த மாநாடோ பொதுக்கூட்டமோ அங்கே இது வரைக்கும் நடந்தது இல்லையா, இந்த இடத்த நீங்கள் ஏன் தேர்வு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, எவ்வளோ வாகனங்கள் வரப்போகுது, அப்புறம் வந்து எவ்வளோ பேரை விவிஐபிகளை கூப்பிட போகிறீங்க, நேஷனல் லெவலில் யாரை கூப்பிட போகிறீங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ராகுல் காந்தி, பவன் கல்யாண், இந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் வந்து அழைப்புதல் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தமிழ் சினிமாவிலேருந்து எத்தனை பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வரப்போகிறாங்க அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. முக்கியமாக விஜய் இந்த மாநாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துகிறாரு. அந்த தேர்தலுக்கு வந்து ஒரு 10 மாதம் தான் இருக்குது. அவர் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு? வழக்கமாக அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வந்து கடுமையாக திமுக அரசை கடுமையாக எதிர்த்து இருக்கிறாரு. எங்களுடைய அரசியல் எதிரின்னு, பிஜேபியை வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த விஷயத்தில் இங்கே இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார்? பொதுவாக விஜய் மேலே வந்து என்னென்னா 3 நிமிஷத்தில் பேசுகிறாரு, 3 நிமிஷத்தில் பேசுகிறார், அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இந்த மாநாட்டில் எவ்வளோ நேரம் அந்த ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, என்னென்ன மக்கள் பிரச்சனையை பேச போகிறார் அப்படின்னு மிக முக்கியமான மாநாடு. குறிப்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்தோடைய பிறந்த நாள். வந்து எப்படி செந்தூரபாண்டி படத்தில் வந்து ஒரு தம்பியா அப்படி வந்து தூக்கி கையை தூக்கி அப்படி நின்று, நீ நடிகராக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு அரசியல் வந்து இருந்திருந்தா அவர் வந்து ஒரு முதல்வராகவோ அல்லது பலமான எதிர்கட்சி தலைவராகவோ இருந்திருப்பார். அவருடைய அந்த அரசியலை பின்பற்றி இவர் அந்த மாநாட்டை வந்து அங்கேருந்து தொடங்குறார். ஏன்னா இந்த இது நிறைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா பொதுவாக மாநாடு அப்படின்னாலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க, லீவு நாளில் தான். இது திங்கக்கிழமை வந்து வாரத்தினுடைய முதல் நாள் வந்து பரபரப்பாக இருக்கிற நாள். இப்போ மாநாடு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஆகஸ்ட் 25 தான். இன்னும் விஜயகாந்துடைய அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு தன்னை ஒரு நடிகனா அங்கே அப்படி நிறுத்தினா அந்த நன்றி கடனை, அந்த நன்றி மறவாமை இன்னும் விஜய் வைத்துள்ளார் என்பதுதான் தெரியுது. மாநாட்டில் என்ன பேச போயிருந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். சார், டிவிக்கோட முதல் மாநாடு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. பட் 2வது மாநாடு உள்ளே வந்து நிறைய அதிருப்தி ஏற்பட்டுச்சு சார். அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து விஜய் வந்து 3 நிமிஷம் பேசுகிறாரு, சரியா வரமாட்டாரு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட ஆக்ரோஷமாக பேசவே இல்லை சொல்லிட்டு. ஸோ 2வது மாநாடு இதுக்கு வந்து கூட்டம் வருமா சார்? அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கருத்தை நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு 250 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவருக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆகவே இல்லை விஜய். இன்றைக்கி வந்து படம் பண்ணுறதுக்கு அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய
ப்ரீ பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு வியாபாரமாக இருக்குது. பொங்கலுக்கு எப்படியாப்பட்ட படமாக இருக்குன்னு அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, திடுதுப்புன்னு வேணா எனக்கு படமே வேணாம், நான் அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லும் பொழுது, விஜய் என்ன மாதிரியான அரசியல் பண்ண போகிறார், விஜய் என்ன பேச போகிறார், அதை தாண்டி விஜயை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அந்த முதல் மாநாட்டில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு, பெரிய அளவில் வந்து அதுக்கு ஒரு ஐப்பு இருந்தது. 2வது மாநாட்டுக்கான காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து இப்போ என்னன்னா, வழக்கமான அரசியல் தலைவர்கள் அப்புறம் கட்சி தலைவர்கள் பேசுகிற மாதிரி விஜய் இல்லையே, வராரு சர்க்குன்னு பேசிட்டு போயிடறாரு, ஏதோ மனப்பாடம் பண்ணி கொடுத்தது பேசிட்டு போயிடறாரு. அவர் என்ன காலகாலமாக அரசியல் தலைவராக இருந்தார், வந்து பிறந்ததுலேருந்து அரசியல் இதுவாக இருந்தார், சினிமாவில் இருந்தார், சினிமாவிலேருந்து வந்திருக்கிறாரு. இதுதானே அவர் சொன்னது தானே வந்து நாங்கள் இப்போ தான் பால்வாடி ஒரு இதில் கூட சொன்னார், இப்போ தான் பச்சை பிள்ளைங்க நாங்கள், அதே சமயத்தில் நாங்கள் துணிச்சலானவங்க அப்படின்னாரு. வந்து இது போக போக அவருடைய அந்த அரசியல் பேச்சாகட்டும், அந்த நிலைப்பாடாகட்டும், மக்களை சந்திக்கிற விஷயமாகட்டும், ஒரு சமயம் விஜயோட இந்த அப்ரோச் சில பேருக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்கலாம். வந்து இந்த அவர்களே என்கிறார்களாம் அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறத விட டைரெக்டாக வரங்க, நான் பேச வேண்டிய கண்டென்ட்டை பேசிட்டு போயிடுறேங்க அப்படின்ட்டு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் பொதுவாக இருக்கிற விமர்சனம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு தான். ஏன்னா எப்பவுமே வந்து பேசியே வளர்த்த கட்சிகள் தான் திராவிட கட்சிகள், வளர்ந்த கட்சிகள் தான். யாரும் வந்து பேச்சாளர்கள் இன்னும் அந்த பேச்சை கேட்கறதுக்கான இதுவும் இருக்காங்க. வந்து நீங்கள் 1000 சோஷியல் மீடியாக்கள், யூடியூப் சேனல்கள், பொழுதுபோக்குக்கான அத்தனை அம்சங்கள் இருந்தாலும் அந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்கு இருக்காங்க. உண்மையிலே இந்த 2வது மாநாட்டில் விஜய் ஒரு பெரும் பேருரை ஒன்று ஆற்றுவார் என்று நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். அப்படியே சினிமாவில் பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து இன்னும் ஒரு 28 நாள் தான் சார் இருக்கு. அந்த ஐப்பு 4 நாள் ஏறிட்டே இருக்குது. ஆடியோ லான்ச் ஹைதராபாத் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையா சார்? அது அப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு சின்ன வீடியோவே ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அது இங்கே எப்படியும் ஒரு ப்ரீ ஈவெண்ட் இருக்கும். அது ஆடியோ லான்ச் அங்கே எடுத்து போய் வச்சதுக்கான காரணம் என்னன்னா, வழக்கமாக இங்கே ஆடியோ லான்ச் அப்படின்னு பொழுது வந்து இங்கே நம்ம சென்னையில் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் நடத்தி ஆகணும். அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஒரு தனியார் கல்லூரியிலையும் நடத்த முடியாது. வந்து அப்படி இல்லைன்னா ஒரு ஒய்எம்சிஏ மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டில் தான் நடத்தி ஆகணும். அதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரியான ஒரு அரங்குக்குள் நடத்தும் போது இந்த இன்விடேஷன் பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா, அழைப்புதற்கு, அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. கடைசி நேரத்தில் விஜயோடைய கோட் படம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்காம போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா ஒரு 10,000 பேர் கெப்பாசிட்டி அப்படின்னா அதுக்கு ரெக்கமெண்டேஷன்லேயே, இப்போ ரஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்லேயே ஒரு 5000 இன்விடேஷன் கேட்டுருவாங்க. வந்து அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி அந்த இன்விடேஷன் கொடுக்குறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வாங்கிட்டு இடம் கிடைக்காம வெளியே வந்து நிறைய பேர் புலம்புது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று, அங்கே நாகார்ஜுனா வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு. வந்து இந்த தெலுங்கு ஆடியன்ஸ் அதை எப்படி வரவேற்கிறார்கள் இல்லை வரவேற்பார்கள், நாகார்ஜுனாவுக்கு அந்த கேரக்டர் மேலே பெரிய பிடித்தமான விஷயம் ஆயிடுச்சு. அது அவர் இன்டர்வியூ கொடுக்கும் போதெல்லாம் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. வந்து அதே தவிர பார்த்தீங்கன்னா அந்த கூலி படத்தை தெலுங்கில் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காரு நாகார்ஜுனா, தன்னுடைய அன்னபூர்ணா ஸ்டுடியோ சார்பாக வந்து வாங்கியிருக்காரு. அதனால் ஹைதராபாத்தில் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். கண்டிப்பாக சென்னையில் ஒரு ப்ரீ ஈவெண்ட் ஒன்று இருக்குது. வந்து அது மீடியாவை கூப்பிட்றாங்களா, ரசிகர்களும் கூப்பிட்றாங்கன்னு தெரியல. வந்து நேற்று ஃபுல்லாக வைரலான வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர் தான் கிங்காங் அங்கே மகள் திருமணத்தை வந்து போக முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க வீடியோ? வந்து இல்லை, இப்போ கிங்காங் வந்து என்ன சொல்கிறது வந்து, நம்ம அதாவது வந்து நடிகர்களில் வந்து இவங்க வந்து பெரிய நடிகர்கள், இவங்க சின்ன நடிகர்கள் அப்படின்ற ஒரு வேறுபாடு காலகாலமாக இருக்குது. வந்து உண்டு. அது வந்து கேரவன்லேயும் உண்டு, சாப்பாட்லேயும் உண்டு. ஒரு பெரிய நடிகர்களுக்கு 7 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வரும், அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள டெக்னீஷியன்ஸுக்கு வந்து இன்னொரு இதுலேருந்து வரும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு இருக்கும். இது மாதிரி அதுலேயே தரம் பிரிக்கும். அப்போ எப்படி இருக்கும் வந்து? ஆனால் அதை மீறி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ காலம் இருக்கார், கிட்டத்தட்ட 52 வயசாகுது. சங்கர் அப்படின்றவர் கிங்காங்காக மாறி அத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய மகளுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரும் கூப்பிட்டு ஒரு பத்திரிக்கை வச்சு அந்த வந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்தணும், அவ்வளோ பேரும் வந்து அந்த கல்யாணம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக ஓடி அந்த திருமண பத்திரிக்கை வச்சுருந்தா அந்த வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு. நானே கூட பேசியிருந்தேன். அப்புறம் நான் இப்போ இந்த திருமணத்திற்கு நம்ம இவ்வளோ தூரம் ஓடி வச்சாரு, வந்தவங்க இவ்வளோதானா அப்படின்னு. ஆனால் அதற்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்திருந்தார். அது ஒரு பெரிய இதுவாக வந்து இவர் கூட அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தூக்கி வச்சுக்கிட்டு முத்தெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதே வேளையில் இவங்கெல்லாம் ஏன் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வந்தாகணுன்ற ஒரு கட்டாயம் கூட கிடையாது. நடிகை தேவயானி கூட ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்காங்க. வந்து என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு, அதாவது இந்த கல்யாணம் நடந்த அசோக் நகர்லையும் கல்யாண மண்டபம் இருக்கிற வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு அதுக்கும் ஒரு 500 மீட்டர் தான். நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜேன்னு கூட்டம் இருந்தது. வந்து நானே போனுங்க, வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், எல்லார் கையிலையும் செல்ஃபோனு. என்னன்னா நிறைய பப்ளிக் வந்து வந்துட்டுக்கிறாங்க. வெளியே தெரிஞ்சு இவர் வந்து ஒவ்வொரு இன்விடேஷனாக கொடுக்கும்போது மண்டபம் பேர், ரூட்டு, அப்புறம் வந்து எந்த வழியாக வரணும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வந்து எல்லாரும் கிளம்பி வந்தோடனே சினிமா பிரபலங்களுக்கு கூட ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும்னு அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இந்த கூட்டத்தில் இறங்கணுமா என்ன ஆகணும்னு நினச்சிட்டு நான் அப்படி கிளம்பிட்டேன்னு. இப்போ டிஆர்லாம் சிரமப்பட்டுன்னு உள்ளே வந்தார். வந்து அது கூட வருத்தப்பட்டு கிங்காங் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. வந்து
நான் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பவுன்சர்ஸ்லாம் ரெடி பண்ணேன். அதேமாரி என்ன ஆகணும், 10,000 பேர் வந்துட்டாங்களா அந்த கல்யாணத்துக்கு வந்து. 10,000 பேர் வந்துட்டு 1500 பேருக்கு தான் சாப்பாடு சொல்லி வச்சிருந்தாராம். 10,000 பேர் வந்துட்டாங்க. அதே சமயத்தில் வராதவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்ட பிறகு மன்சூர் அலிகான்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார் வந்து, நான் மதுரையில் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன், கிங்காங் பிரியாணி எடுத்து வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. இன்னும் யாரோ கூட வந்து ஒரு இதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதில் மகுடம் வைத்த மாதிரி சிவகார்த்திகேயன் எம்ஜிஆர் நகர் KK நகர் பக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் அவருடைய வீடு இருக்குது. அந்த தெருவுக்குள்ளே கார் கூட போக முடியாது. வெளியே ரோட்லேயே நிறுத்திட்டு போய் நடந்து போய் அவங்க ஃபேமிலியில் குறிப்பாக வந்து கிங்காங்களுடைய மகள் வந்து எஸ்கேவனுடைய பயங்கர ரசிகம். அந்த பொண்ணுக்கு பயங்கர, நீங்கள் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கே காரணம் சொல்கிறார், வர முடியல அப்படின்ட்டு. அங்கே பார்த்து மணமக்கள்லாம் வாழ்த்துட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அதே போல் நடந்து வந்து காரில் ஏறாப்புல. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து. ஏன்னா இங்கே வந்து சினிமாவில் யாரும் சின்ன ஆள் பெரிய ஆள், சின்ன படம் பெரிய படம்லாம் ஒன்றும் நம்ம ஒன்றுமே முடிவே பண்ண முடியாது. இன்றைக்கி சின்ன நடிகராக இருக்கிறது தான் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிங்காங்கே திடீர்னு பாலிவுட்டில் ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் கிடச்சிருச்சுங்க அப்படின்னா அந்த படம் பயங்கர ஹிட்டு, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பேசப்படுதுன்னா அடுத்த நிமிஷம் கிங்கா வாழ்க்கையை வேறு மாதிரி மாறிடும். அதுதான் சினிமாவில் அந்த மேஜிக் என்ன வேணாலும் நடக்கும். அதனால் யாரையும் வந்து நம்ம இது பண்ணி குறைச்சி இடப்பட முடியாது. அதேமாரி அவர் வச்சார். வராதுக்கு அவரே சொல்லியிருக்காரு வந்து, வராதுக்கு நான் ஒன்றும் வருத்தப்படல, அவங்க ஃபோன் மூலிமா வாழ்த்துனாங்க, ஆனால் வந்து என்னை மதித்து அந்த பத்திரிக்கை வாங்கினாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுனால எஸ்கே வந்தது வந்து உண்மையிலே ஒரு சிறந்த ரொம்ப எளிமையாக இருந்தது. சார் ரீசெண்டாக விஷால் வந்து மூவி ரிலீஸ் ஆன 3 நாளைக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூ வந்து தேட்டரில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் எடுத்துக்கிது இது வந்து? ஏன்னா மூவி ரிவ்யூக்கும் அந்த படம் ஓடுறது சம்மந்தான சொல்லி புரிஞ்சுக்க போகிறாங்க அவங்க. விஷால் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு கமலா தேட்டரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, ஆடியோ லான்ச்சுக்கு என்னன்னு தெரியல. அதை நான் பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தோன்னே அவர் கையை மைக்கை பிடிச்சி தட்டன்னு அவரே ஆட்டுறாரு வந்து. ஆட்டிட்டு என்ன சொன்னார், இந்த கை நடுங்குச்சின்னு சொல்லி தானே வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து பிரபலமாக்குனீங்க, மதகஜராஜாவை ஓட வச்சுங்க, அதே போல் இந்த படத்தையும் வந்து கை நடுங்குதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு போது எனக்கே ஒரு டவுட் வருது. அப்போ மதகஜராஜாவுக்கு கை நடுங்குது உண்மையாக பொய்யான்ற மாதிரி அந்த டாபிக்குள்ளே போனால், விஷால் வந்து சமீப காலமாக எங்கே போய் எது பேசினாலும் அது தன்னை பற்றி பேச வேண்டும், தன்னை பற்றி செய்தியாக வரணும் அப்படின்ற ஒரு முனைப்பாக இருக்கிறாரான்னு தெரியல வந்து. ஏன்னா அவர் சொன்ன கருத்து தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் 12 காட்சிகளுக்கு பிறகு ரிவ்யூ எடுக்க வரவங்களை ரோட்டுக்கு வெளியே போய் எடுக்க சொல்லுங்க, தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அவர் கோரிக்கை வைக்கிறார். இது என்ன டிசைன் தெரியல, என்ன லாஜிக்னு தெரியல வந்து. நீங்கள் சுத்தமாக இந்த தியேட்டர் பக்கமே எவனையும் சேர்க்காதீங்க, வெளியே அடிச்சு தருதுங்க அப்படின்னு சொல்றது வேற. இங்கே யாரையும் வந்து சேர்க்காதீங்க, நீங்கள் எல்லாரும் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் ரிவ்யூ எடுக்க வைங்க அப்படின்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஷால் என்ன நினச்சேன்னா, கமலா தேட்டரில் தான் அவர் வந்து பேசினாரு. நீங்கள் கமலா தேட்டருக்கு வெளியே வந்துட்டீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும், எடுக்க முடியாது. நீங்கள் கோயம்பேடு ரோகிணியில் போனாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், டிராஃபிக்கே இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்குல்ல, சென்னைக்குள்ளேயே வந்து தனியாக கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போய் ரிவ்யூ எடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதே மாதிரி தேட்டருக்கு விட்டு வெளியே வந்துடுறோம். இப்போ குன்றத்தூரில் ஒரு தேட்டர் இருக்குது, திருப்பூரூரில் ஒரு தேட்டர் இருக்குது, ஏன் பரங்கிமலையில் ஒரு தேட்டர் இருக்குது. இதெல்லாம் ரோட்டுக்கு சம்மந்தம் இல்லாததான் இருக்குது. வெளியே வந்தால் அவ்வளோ பெரிய மைதானம் இருக்குது. அதுக்காக சொன்னாரா? முதல் விஷயம் என்னென்னா, ரிவ்யூ வந்து யாராலும் தடுக்கவே முடியாதுங்க வந்து. யாராலும் ஒன்றுமே பண்ணி காலங்காலமாக அந்த ரிவ்யூ கொடுக்குற பஞ்சாயத்து இருக்குது. நான் பிரிண்ட் மீடியாவில் இருந்த காலத்திலேயே இருக்குது வந்து. விமர்சனம் தப்பா எழுதுறாங்க, விமர்சனம் எழுதுறதுனால தான் இப்போ எழுதுறது வந்து விமர்சனம் எழுதுறதுனால தான் படம் ஓட மாட்டேங்குதுன்னு. இப்போ என்னடானா சோசியல் மீடியா ஆயிடுச்சு. அதை தாண்டி நீங்கள் பொது ஜனமே வந்து மீடியாவை மாறிட்டாங்க. அவன் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கான், மச்சான் வரியான தியேட்டர் உள்ளேருந்தே ஒரு வீடியோ போடுறான், மச்சான் வெளிவெளி. நான் என்ன சொல்கிறேன், இதே கமலா தியேட்டரில் நான் வந்து மார்க்கண்டனி படம் பார்த்தேன். இதே ஃபஸ்ட் ஷோவில் வெளியே வந்த அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த கேமரா முன்னாடி, சார் கொடுத்த காசுக்கு ஒர்த்து சார் இப்படியே சொன்னாங்க. வெளுத்துட்டார் சார் விஷால், சூர்யா கலக்கிட்டார் சார், ஆதிக்கு எங்கேயோ போயிட்டார் சார். அந்த ரிவ்யூ பார்த்து தான் குட் பேட் அக்லிக்கான வாய்ப்பே கொடுத்தாரு அஜித். அதுதான் உண்மை வந்து. இது என்ன பண்ணுவார் வந்து, எங்க உங்க மதகஜராஜாவே வந்து பப்ளிக் ரிவ்யூனால தாங்க ஓடிச்சு வந்து. அவ்வளோ காலம் கடந்த அந்த படத்தை அதுதான் ஓட வச்சுச்சு. அப்போ சின்ன படங்கள்லாம் என்ன ஆகுங்க வந்து, நல்ல படங்களுக்கு நல்ல விதமாக ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல. இப்போ ரப்பர் பந்து மாதிரியான படங்கள்லாம் வந்து முதல் நாள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது வந்து. அடுத்தடுத்த காட்சி அந்த ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ வந்த பிறகு ரிவ்யூவர்ஸ் பேசதான் இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஆனால் மொத்தத்தில் ஒரே விஷயம் என்னன்னா, ஓடாத படத்தை எந்த ரிவ்யூவரும் மெனக்கட்டுன்னு உட்காந்து இந்த படம் சூப்பர் படங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு படங்க, இது ஆஹா ஓகங்க, நீங்கள் போனீங்கன்னா 2 மணி நேரம் அப்படி குலுங்கிட்டு வருவீங்க, நீங்கள் கொடுத்த இந்த 250 ரூபா ஒர்த்துங்க அப்படின்னு ஓடாத படத்தை என்னதான் ரிவ்யூவர் கூவினாலும் ஓடாது. ஓடுற படத்தை என்ன ரிவ்யூவர் எதிர்த்து பேசினாலும், ஐயோ இந்த படத்துக்கு வந்துடாதீங்க, தலைவலிங்க சாமி, இது உள்ள வந்துரு, ஏதாவது இது பண்ணிட்டு போறீங்க, இதுல ஒண்ணுமே கிடையாது, கொடுத்த காசுலாம் வேஸ்ட்டு
அப்படின்னு சொன்னா அந்த படம் ஓடுற படமா தான். அதனால ரிவ்யூவர் என்னன்னா இது ஒரு சும்மா வந்து சுகர் கோட்டட் மாதிரி, இது வந்து ஏதோ அவங்க உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வந்து எங்க நீங்க போகாதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துற ஒரு விஷயம் கிடையாது. இதே விஷால் என்ன சொல்லுங்க, நல்லா படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்க வந்து தயவு செய்து நல்லா படம் எடுங்க, நல்ல படமா நல்ல கண்டென்ட்டா எடுங்க. ஏன் குப்பையான படங்களா எடுத்து வைக்கிறேன்? இந்த வாரமே பாருங்க கிட்டத்தட்ட 16 படமும் என்ன ரிலீஸ் ஆகுது. எந்த படம் எது வருதுல ஏன் ஆடியன்ஸ் எங்கேருந்து போவான்? அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வாங்க. நடிகர்கள் நீங்கள் சம்பள விஷயத்துல ஒரு படம் வந்து ஹையஸ்ட் சம்பளம் வாங்குறீங்க, நீங்க நடிகர் சங்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு நடிகர் பெரிய சம்பளம் வாங்குறாரு, அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அதே தயாரிப்பாளருக்கு 50% சம்பளம் வாங்கி நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அதே தயாரிப்பாளருக்கு கால் ஷீட் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்கறது இல்லையே, சம்பளத்தை மட்டும் உயர்த்திக்கிட்டே போறீங்க. வந்து குறிப்பிட்ட அந்த சம்பளத்துக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வாங்க. பெங்களூர்ல பாருங்க எல்லா டிக்கெட்டும் 200 ரூபாய், எந்த படமா இருந்தாலும் 200 ரூபாய். அதை உங்களால பண்ண முடியுமா? தியேட்டர் ஒன்றுகிட்ட ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? ஆல் டிக்கெட் 200 rupees அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா உங்களால? அதெல்லாம் விட்டுட்டு வந்து சும்மா ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து தியேட்டர் காம்பவுண்டுக்கு வெளியே நில்லுங்க, மெட்ரோ ரயில் போகும்போது எடுங்க, சைக்கிள் ஸ்டாண்டை தாண்டி போய் எடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. ஏன்னா கோர்ட்டே சொல்லிடுச்சு வந்து ரிவ்யூ பண்ணுறவங்கள நம்ம தடுக்க முடியாது. அது வந்து ஒரு கருத்து சுதந்திரம். அதில் வந்து யாருக்கும் இது பண்ணிடு. தனி மனித தாக்குதல் யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ரிவ்யூ வந்து சொல்கிறது முடியாது. நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து எழுத்தாளர் தமிழ்வாணன் சொன்னது தான். என்னங்க இப்படிலாம் ரிவ்யூ பண்ணுறீங்க நீங்கள்? அவருக்கு புத்தகத்துக்கு ரிவ்யூ பண்ணப்போ அவர் சொன்னது எப்பயுமே வந்து ருசி பார்க்கவன் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆமாம் உண்மை அதுதான். நீங்கள் ருசி பார்க்குறவனா சமையல் பண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ருசி பார்த்து தானே ஆகணும். ஏங்க நீங்கள் எடுத்துட்டீங்க ஒரு ஹோட்டலில் வந்து குழம்பு எப்படி இருக்குங்க, ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லி தானே ஆகணும். அதுக்கு தான் இப்போ ஃபுட் ரிவ்யூன்னு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சமையல்காரன் ஆக்கி நீ சமைப்பா பார்க்கலாம் அப்படின்னா அதே போல தான் அது. படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஒரு பொதுஜனத்துக்கு வந்து காட்டுறீங்க நீங்கள், அதில் ஏன் நீங்கள் வந்து கோபமாகறீங்க நீங்கள்? அது என்ன விஷால் பேசிட்டு போயிருக்காரு. ஓகே சார், இன்னொரு சந்திப்போம். நன்றி சார். நன்றி.